இந்த வீடியோ லெக்சரில் தின் சிலிண்டர் ஸ்பியர் இதை தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஒரு முக்கியமான வீடியோ. ஓகே, இதை எப்படி தின் சிலிண்டர்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, திக்னஸ் பை டயாமீட்டரோட வேல்யூ 0.5க்கு கீழே இருந்ததுன்னா ஓகே, அது தின் சிலிண்டர் தின் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போது சிலிண்ட்ரிக்கல் ஷெல் ஆஃப் லாங்கு லென்த்து கொடுத்துருக்காங்க. மில்லி மீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றணும். எல்லா யூனிட்டும் ஒரே யூனிட்டில் வச்சு நம்ம செய்யணும். ஓகே, 1 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு 10⁻³ மில்லி மீட்டர். மீட்டர்லேருந்து மில்லி மீட்டருக்கு மாற்றியாச்சு. அடுத்து எவ்வளவு 150 mm தான் இருக்குது. அது இன்டர்னல் டயாமீட்டர் எழுதியாச்சு. திக்னஸ் எவ்வளவு 7 mm எழுதியாச்சு. ஓகே, அப்போது T/Tயோட ரேஷியோ என்னென்னு பார்ப்போமா? 7/150. இதை அடித்து கொடுத்திங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7/150 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.04 தான் வருது. ஓகே, 0.04. எனக்கு 0.5க்கு கீழே இருந்தாலே இது என்னது தின் சிலிண்டர் தின் ஸ்பியர்னு நான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அடுத்து கொடுத்துருக்க நொட்டேஷன்ஸை ஃபுல்லாக எடுத்து எழுதணும். ஓகே, அடுத்து அடிஷ்னல் ஃப்ளூயிட் என்ன ஆட் பண்ணுறாங்க? டெல்டா வி = 25 சிசியில் இருக்குது. இப்போ சென்டிமீட்டர் க்யூபு மில்லிமீட்டர் க்யூபாக மாற்றணும் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் = 10 மில்லிமீட்டர். ஓகே, அப்போ இங்கே க்யூப் இருக்கிறதுனால அப்போ 10 க்யூபு 1 சென்டிமீட்டர் க்யூபு = 10 க்யூபு மில்லிமீட்டர் க்யூபு. ஓகே, எழுதியாச்சு. ஓகே, யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? E = 2 × 10⁵. 2 × 10⁵ Nm², தான் கொடுத்துருக்காங்க. பிரச்சனை இல்லை. அடுத்து பாய்சான் ரேஷியோ வந்து மியூன்னு எடுத்து சில புக்கில் செஞ்சுருப்பாங்க. இதில் 1/mன்னு செஞ்சுருக்காங்க. ஓகே, ரெண்டு நொட்டேஷனுமே யூஸ் பண்ணலாம். 1/m = 0.27. ஓகே, இப்போது என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கணும். ப்ரெஷர் ஆன் த சிலிண்டர் P வந்து கேட்டிருக்காங்க, சிக்மா C வந்து கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, அந்தந்துக்கு ரிலேட்டடான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். இப்போ சிக்மா சிக்கு ஃபார்முலா எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். PD/என்னது 2T, இது ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, இப்போ இதில் எனக்கு என்னென்ன தேவைப்படுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எனக்கு என்ன தேவைப்படுது? டயாமீட்டர் தெரியும், திக்னஸ் தெரியும், ஆனால் ப்ரெஷர் தெரியாது. அப்போ ப்ரெஷரை நான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு எதாவது செஞ்சு எழுதியிருக்காங்க. சிக்மா C = PD/2T. இதில் ப்ரெஷர் எனக்கு தெரியாது. அப்போது சிக்மா சியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷருக்கு நான் வேல்யூ வச்சுக்கிறேன். சிக்மா சிக்கு P வந்து தெரியாது, டயாமீட்டர் தெரியும், T வந்து திக்னஸ்ஸு. ஓகே, அப்போ சிக்மா C அப்படிங்கிறது 10.714 ப்ரெஷர் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இது எழுதியாச்சு. இப்போது இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வால்யூம் = π/4d²L. D என்னது டயாமீட்டர், L என்னது லென்த்து. அதை வச்சு என்ன முடிச்சாச்சு? வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ டெல்டா V எனக்கு தெரியும். ஓகே, சேஞ்ச் இன் வால்யூம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 25 × 10⁻³ கொடுத்துருந்தாங்க. அப்போ டெல்டா V சிக்மா C 1/m E இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலாவை எடுத்து எழுதியாச்சு. டெல்டா V எவ்வளவு? 25 × 10⁻³. வால்யூம் எவ்வளவு? 1.767. ஓகே, அடுத்து சிக்மா C எவ்வளவு? சிக்மா C இருக்குது, ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் இருக்குது. இப்போ சிக்மா C வந்து எடுத்து எழுதியாச்சு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது ப்ரெஷரில் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? யங்ஸ் மாடுலஸ் எவ்வளவு? 2 × 10⁵. 5/2. இது தின் சிலிண்டருக்குள்ள ஃபார்முலா. ஓகே, சிலிண்டருக்குள்ள ஃபார்முலா. ஏன்னா கொஷினே எனக்கு எதில் தான் இருந்தது? சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லுன்னு தான் இருந்தது. ஓகே, அடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்னது 5/2 எழுதியாச்சு. -2 என்னது 1/mன்னு அர்த்தம். ஓகே, 1/mக்கு பேர் என்னது 0.27. இது எல்லாத்தையும் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன். இதையும் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வந்து வரும். இன்ட்டு என்ன இருக்குது? ஒரு P. இடதுகை பக்கம் 25 × 10⁻³. இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம்? P கண்டுபிடிச்சலாம். அந்த P கண்டுபிடிச்சோன்னா இதில் தூக்கி நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு சிக்மா C தெரிஞ்சிடும். ஓகே, இப்படி தான் நம்ம சம்மா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ஓகே, அடுத்து என்னது? சிலிண்டருக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் = 10⁻³ மில்லிமீட்டர். அப்போ 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த் எவ்வளவு? 2000 மில்லிமீட்டர். திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? T = 12 mm. ஓகே, இப்போவும் பார்த்தீங்கன்னா T/T ஓட வேல்யூ 12 திக்னஸ் எவ்வளவு? 600 அடித்து கொடுத்திங்கன்னா 0.02 தான் வருது. என்னோடய வேல்யூ 0.05க்கு கீழே தான் இருக்குது. அப்போ இது தின்னில் என்னது? சிலிண்டர் மாடலு. ஓகே, இட் கேரிஸ் எ ப்ரெஷர் மில்லிமீட்டரில் தான் இருக்குது. அண்ட் ஹூப் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ டிட்டர்மைன் சேஞ்ச் இன் டயாமீட்டர், சேஞ்ச் இன் லென்த்து, சேஞ்ச் இன் வால்யூம் எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. 200 GPa. 200 × ஜிகா அப்படின்னா 10⁻9
பாஸ்கல்னால் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரு. ஆனால் எனக்கு எல்லாமே மில்லிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. 2000 × 10⁻9 இன்ட்டு மில்லிமீட்டராக மாற்றுறேன் அப்படின்னா நியூட்டன் பெர் ஒரு மீட்டர்னால் எவ்வளவு 10⁻3. இங்கே ஸ்கொயரில் இருக்கிறதுனா என்னது 10⁻6. இதையும் அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 200 × 10⁻3 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, 10⁻9 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. மீட்டர் ஸ்கொயர் எதாவது மாற்றிருக்கேன், நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றதுக்கு 1 மீட்டர் = 10⁻3. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இதையும் ஸ்கொயர் பண்ணனா 10⁻3 ஸ்கொயர் பண்ணால் 10⁻6ன்னு மாறிடும். மில்லிமீட்டராக மாற்றியாச்சு. 10⁻6ம் 10⁻9 கேன்சல் ஆகி 10⁻3 மட்டும் இருக்கும். நியூட்டன் பெர் என்னது மில்லிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அடுத்து பாய்சான் ரேஷியோ என்னது 1/m எழுதியாச்சு. ஓகேயா, எல்லாத்தையும் வச்சு நான் சால்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. திக்னஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த 200 × 10⁻3 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோமா. இது ரெண்டுத்தையும் சேர்த்து 10⁻5ன்னு எழுதியிருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ எனக்கு என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க, சேஞ்ச் இன் டயாமீட்டர் கேட்டிருந்தாங்களா, அதுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. சேஞ்ச் இன் டயாமீட்டர் எதுக்குள்ளது, சிலிண்டருக்கு உரியது. அடுத்து லென்த்துக்கு உரியது, சிலிண்டருக்கு உரியது, அதை எழுதியாச்சு. இதில் என்னென்ன தேவையோ அதை நான் என்ன கண்டுபிடிப்பேன். சேஞ்ச் இன் வால்யூம் சிலிண்டருக்கு உரியது எழுதியாச்சு. ஓகே, இதில் ப்ரெஷரோ எதுவோ தெரியாமல் இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இப்போ லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸு அதுவும் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ சிக்மா ஏ என்னது PD/4T, சிக்மா சி என்னது PD/2T. ஓகே, PD/4T நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயரில். ஏன்னா எல்லாமே நான் மில்லிமீட்டருக்கு மாற்றி வச்சாச்சு. அடுத்து சிக்மா சி அப்படிங்கிறது PD/2T. ஓகே, அதையும் கண்டுபிடிச்சாச்சு. அதில் கண்டுபிடிச்சத வேல்யூவாக PD²2TE 1 - 1/2 அப்படியே எழுதிட்டு 1/m இருக்கா, 1/mக்கு பதில் என்னது 0.3, அது வேல்யூவாக வந்துட போகுது. சேஞ்ச் இன் லென்த்தும் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன், வேல்யூஸை புட் பண்ணுறேன். ப்ரெஷருக்கு பதிலாக 3, டயமீட்ரு லென்த்து 2, திக்னஸ்ஸு யங்ஸ் மாடுலஸு 1/2, 1/mக்கு பதில் என்னது 0.3. ஓகே, அடுத்து சேஞ்ச் இன் வால்யூமு. சேஞ்ச் இன் வால்யூம்னா எனக்கு V தேவைப்படுது. V தேவைப்படுனா π/4 d² × L. ஓகே, வேல்யூஸை போடுறேன், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், கடைசியில் டேப்லெட் பண்ணி எழுதிடுறேன். ஓகே, இந்த சம் நான் காட்டுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின்னு கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1/2000 கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின்னா டயாமீட்டர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் இன் டயாமீட்டர் போய் ஒரிஜினல் டயாமீட்டரோட வேல்யூ தான் 1/2000 அர்த்தம். மீதி யங்ஸ் மாடுலஸ், பாய்சான் ரேஷியோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. கால்குலேட் இன்டர்னல் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க, சிக்மா ஹூப் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க, லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, சிக்மா ஏ, சிக்மா ஹெச். ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு நொட்டேஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த நொட்டேஷன் உங்களுக்கு உங்கள் புக்கில் இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார்முலா எல்லாமே சேம் தான். ஓகே, இது என்ன சிலிண்டர் ஃபார்முலா. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் இதோட வேல்யூ 1/2000 கொடுத்துருந்தாங்க. PD/2TE 1/2 1/mக்கு போட வேல்யூ 0.26. ப்ரெஷர் தெரிஞ்சிருமா, ப்ரெஷர் தெரிஞ்சுன்னு ஹூப் ஸ்ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க. ஹூப் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா எழுதியாச்சு. அடுத்து லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க, லாங்கிடியூடல் ஃபார்முலா எழுதி வேல்யூஸ் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டிட் பண்ணுறேன். இதில் ஒரு பெரிய விஷயமே ஒன்றும் கிடையாது, வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். ஓகே, இந்த சம் நான் காட்டுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 மீட்டர் = ரொம்ப முக்கியமான நோட்டேஷன் 10⁻3 மில்லிமீட்டர். அடுத்து 1 சென்டிமீட்டர் = 10 மில்லிமீட்டர். இது ரெண்டு விஷயம் இந்த சாப்டரில் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த விஷயமே இருக்குது. ஓகே, அது மாதிரி யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே மில்லிமீட்டரில் வச்சு செய்யணும், மீட்டரில் வச்சு செய்யணும். என்ன கேட்டிருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க, லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் ஃபார்முலா எழுத போகிறேன், வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் எழுத போகிறேன், வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணேன். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. τmax = சிக்மா சியோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சது, சிக்மா ஏவோட வேல்யூ பை என்னது 2. ஓகே, சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் அதோட ஃபார்முலா இது ஃபுல்லாக. அதோட ஃபார்முலா சிக்மா சி இ சிக்மா ஏ எம் இ இன்ட்டு என்னது வேல்யூ. இது ஸ்ட்ரெயினுக்கு வரப்போகுது. ஃபார்முலாஸ் யூனிட் கிடையாது. ΔL/L லென்த்து மீட்ரு தான், இதுவும் மீட்டர் தான். மீட்டர் கேன்சல், நோ யூனிட். ஓகே, ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. இங்கே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. அது எப்படி வந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன். சேஞ்ச் இன் லென்த்து போய் ஒரிஜினல் லென்த்து போட்டிங்கன்னா சேஞ்ச் இன் லென்த்தும் மீட்டரில் தான் இருக்க போகுது. சேஞ்ச் இன் ஒரிஜினல் லென்த்தும் மீட்டரில் மீட்டர் கேன்சல் ஆகி யூனிட்டு கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அது டயாமீட்டர் எவ்வளவுங்கிறது பார்த்தாச்சு. ஓகே, அதாவது இது ஸ்ட்ரெயினுக்கு தான் யூனிட் கிடையாது. ஓகே, ஸ்ட்ரெயினுக்கு தான் சேஞ்ச் இன் லென்த் வேணும். ஆனால் சேஞ்ச் இன் டயாமீட்டர் கேட்டிங்கன்னா அது மாறி இருக்கும். அது என்னது மில்லிமீட்டர். இப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் டயாமீட்டர் டு ஒரிஜினல் டயாமீட்டர். இதில் எனக்கு சேஞ்ச் இன் டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ EC × D, ECயோட வேல்யூ என்னது 3.314, டயாமீட்டர் எவ்வளவு அது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த லென்த் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது,
வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெயின் பை என்னது லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். ஓகே, லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் எவ்வளவு 8 பாயிண்ட் வேல்யூ. ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெயின் ஜஸ்ட் ஃபார்முலா தான், சிலிண்டருக்குரிய ஃபார்முலா, சிலிண்டருக்குரிய ஃபார்முலா. ஓகே, ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இதில் எனக்கு சேஞ்ச் இன் வால்யூம் தேவை, மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த சம் பார்த்துடலாமா? அது சிலிண்டர் தான், சிலிண்டர் ப்ராப்ளம் தான். டயாமீட்டர் எல்லாமே மில்லிமீட்டரில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து இது வந்து ப்ரெஷர்னால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு என்னன்னு கண்டுபிடிக்கணும், லோடுனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி டோட்டலாக ஆட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஏரியா கேட்டிருக்காங்க. ஏன்னா இது லோடு பை என்னது ஏரியா. லோடு எவ்வளவுன்னு தெரியும், லோடு வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, 12,000 கொடுத்துருக்காங்க. ஏரியா தேவை. இது என்ன, இது சிலிண்டர் என்னது பை டிடி. ஏன்னா திக்னஸ் கொடுத்துருக்காங்க போல். ஆமாம், திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் கொடுக்கலைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், π/4 d². சிலிண்டருக்கு திக்னஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பை டிடி ஃபார்முலா யூஸ் பண்ணணும், π dt. ஓகே, இது இன்டர்னல் அவுட்டர்னல்னு கொடுத்துருப்பாங்க போல். ரெண்டு இது சப்ஜெக்டட் டு க்ளோஸ்டு அண்ட் இன்டர்னல் டயாமீட்டர் அண்ட் திக்னஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ ஓவரால் டயாமீட்டர் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்கன்னா அந்த 75 டயாமீட்டரையும் ப்ளஸ் என்னது திக்னஸையும் ஆட் பண்ணி செய்யணும் இந்த சம்மு. ஓகே, இன்ட்டு என்னது திக்னஸ்ஸு. இந்த டயாமீட்டருங்கிற இடத்துல 75ங்கிறது டயாமீட்ரு. ஓகே, அந்த திக்னஸையும் ஆட் பண்ணி செய்யணும். ஏன்னா வந்து இது ஹாலோங்க மாதிரி அர்த்தம். ஓகே, இது டயாமீட்டர் இருக்கும், இது வெளியில் வந்து திக்னஸ். இது மொத்தமும் சேர்ந்ததுன்னா அதில் டயாமீட்டர் ப்ளஸ் என்னது திக்னஸ்ஸு அப்படிங்கிறது அர்த்தம். உள்ளதுக்கு ஒரு டயாமீட்டர் இருக்கும்ப்பா. ஓகே, ஒரு டயாமீட்டர் இருக்கும், வெளியில் எந்த இதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும். இப்போ இது மொத்தமாக கேட்டு சேர்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டயாமீட்டரும் ப்ளஸ் திக்னஸும் சேர்ந்து தான் அந்த மொத்த டயாமீட்டர்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஏரியா கிடச்சிருமா? அடுத்து இது லோடு, இது என்னது ஏரியா. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர்னால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் லோடுனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் ஷியர் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டார்க் பை ரேடியஸ், டார்க் கொடுத்துருந்தாங்களா பை என்னது ரேடியஸ்னால் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 75 கொடுத்துருந்தாங்க இன்டர்னல் டயாமீட்ரு. அதில் பாதி தான் என்னது ரேடியஸ். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஃபோர்ஸோட யூனிட் என்னது நியூட்டன். ஓகே, ஏரியா என்னது π dt. ஓகே, டார்க்கோட இடத்துல போட்டாச்சு, ரேடியஸோட இடத்துல போட்டாச்சு, ஷேர்ஸஸ் தெரிஞ்சிட போகுது. மேக்ஸிமம் ஷேர்ஸ் ஃபார்முலா சர்க்கம்ஃபரன்ஷியல் longitudinal by 2, circumferential longitudinal 4, shear stress, tensile load. ஏன்னா பாசிட்டிவில் வந்துருக்கு பார்த்தீங்களா வேல்யூ, இப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. இது நெகட்டிவில் வந்துருந்தால் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, கம்பைன் ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம டவ் மேக்ஸ் ஈக்குவல் டு σ1 மைனஸ் σ2 பை என்னது 2, அதோட வேல்யூ. ஓகே, இது சிலிண்டர் ப்ராப்ளம் தான், நோட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே மில்லிமீட்டரில் மாற்றி செய்யணும்னா, மில்லிமீட்டரில் மாற்றி செய்யணும். இங்கே வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சிலிண்டருக்கு. அடுத்து அண்டர் ப்ரெஷர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்னால ஒரு ப்ரெஷர் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வாட்டரோட அவுட்லெட்டுக்கும் உள்ளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இட் இஸ் ஃபில்டு வித் வாட்டர் அட் த ப்ரெஷர். ஓகே, அப்போ வாட்டர்னால ஒரு ப்ரெஷர் இருக்கும், அது என்னன்னு சொல்லி நம்ம தனியாக என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ வாட்டர்னால் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் P/K. K அப்படிங்கிறது பல்க் மாடுலஸ்ஸு, அதான் தெரியாது. இன்ட்டு என்னது V, இன்ட்டு என்னது V. ஓகே, பல்க் மாடுலஸ்ஸு. இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் ரிசீவ்டுன்னா எவ்வளோ சிலிண்டரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் வாட்டர். அதாவது வாட்டரை உள்ளே இட் இஸ் ஃபில்டு வித் வாட்டர், கால்குலேட் த பல்க் மாடுலஸ் ஆஃப் த வாட்டர். ஓகே, என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இஃப் ஸ்டீலோட ரேஷியோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே 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 இப்போ வால்யூம் எவ்வளோ வாட்டர் ரிசீவ் பண்ணுறோன்னு 50 × 10⁵ அதை கொடுத்துட்டாங்களா? ஓகே, அதை கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி ஊற்றினோடனே அந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 2680 பாயிண்ட்டு, அதோட வேல்யூ எழுதியாச்சு. ஓகே, ப்ளஸ் டிக்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் வாட்டர். ஓகே,
எவ்வளவு இந்த ப்ரெஷர்னால குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், கே கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், கே கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுலேருந்து தான் கே கண்டுபிடிக்கணும். இப்போ இதை அங்கே கொண்டு போய் மைனஸ் பண்ணிவிட்டு கே என்ன கண்டுபிடிச்சின்னா பல்க் மாடலஸ் ஆஃப் வாட்டர் என்ன கிடச்சிடும். இதெல்லாம் சின்ன சின்ன சம்ஸ் தான். ஜஸ்ட் வேல்யூஸை புட் பண்ணி 1 மீட்டர் = 10⁻³ மில்லிமீட்டர். ஓகே, இந்த சம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டீல் சிலிண்டர் இருக்குது, அதுக்குள்ளே தண்ணியை நான் ஊற்றுறேன். அதில் ப்ரெஷர்னால் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் ரைஸ் ஆகுது. ஓகே, அதை என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ வால்யூம் எவ்வளோ வாட்டர் நீங்கள் போர் பண்ணுவீங்கன்னு அர்த்தம், எவ்வளோ வால்யூம் கூடுது அப்படிங்கிறது அர்த்தம், ப்ரெஷர்னால் எவ்வளவு வால்யூம் குறையுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ப்ரெஷர்னால் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். ஓகே, அது எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கணும்.